ஆடு மாடுகள் வளர்க்குற தோட்டங்கள். ஆடுகள் மாடுகள் வளர்க்குற தோட்டங்களா? இல்லை ஆடு மாடுகள் உள்ள பண்ணைகள், தோட்டங்கள். ஓகே, இதில் டைம் போட்டிருக்கீங்க பாருங்க. நாங்கள் திரும்பி போக வேண்டிய டைம் வந்து 12:45. 49 பவுண்ட்ஸுக்கு புக் பண்ணுறவே நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். ஆனால் 49 பவுண்ட்ஸுக்கு உண்மையாக வேர்த்தா, நல்லா தான் இருந்தது. நாங்கள் இப்போ செங்கலில் கட்டும்போது நடுவில் சீமெந்தை போட்டுட்டு, செங்கலில் அப்படி அடுக்கு வந்தானே, அதே மாதிரி ஸ்லேட்டை அடுக்கி போட்டு நடுவில் சீமெந்தை போட்டு ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். மலை கிராமம்ன்றது வந்தோடனே ஃபீல் ஆகுது. என்னென்னு சொன்னால் சில்லுன்னு இருக்குது. அப்படியே லைட்டாக ஞாபகம் இருக்குது. ஜி ஆஹா நம்பர் படம் இல்லையே. இது வந்து அந்த ஸ்ட்ரீம் என்ஜின் தானே, நீராவி என்ஜின் தானே. அந்த நீராவி வாசம், அந்த கறி அள்ளி போட்டு தான் இருப்பினம், அந்த கறியின் வாசம். ஆனால் நல்லா இருக்குது. அந்த மலைகள், பள்ளத்தாக்குகள், அப்படியே குத்தனறங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, கார் ஓடிக்கொண்டு கணக்கை கதைக்கக்கூடாது, பாதுகாப்பு முக்கியம். ஸோ நான் போய் அங்கே இறங்கி பார்க் பண்ணிவிட்டு காரை, அதுக்கப்புறம் உங்களோட கதைக்கிறேன். ஓகேவா? தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் தொடரினுடைய அடுத்த ஒரு புதிய எபிசோட், ஒரு புதிய பயணம். மேலே தலைப்பில் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்கள். எஸ், நாங்கள் இன்றைக்கி போகிறது ஒரு ட்ரெயின் பயணம். ஒரு கடற்கரையில் இருந்து, அதாவது தாழ் நிலப்பகுதியில் இருந்து அப்படியே படிப்படியாக ஏறி கிட்டத்தட்ட 700 அடி உயரத்துக்கு போகக்கூடிய மலை உச்சியில் போய் நிற்கக்கூடிய ஒரு ட்ரெயின். கீழே இருந்து மேலே போகிறோம், பிறகு மேலே இருந்து கீழே வரோம். இதுதான் இன்றைக்கு பயணம். இந்த ட்ரெயின் பயணத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. போக போக சொல்லி கொண்டு வரேன். இது வந்து வேல்ஸில் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ட்ரெயின் பயணம் என்று சொல்லப்படுது. 1836ஆம் ஆண்டு அந்த காலத்தில் இருந்தே இந்த ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. ஆரம்பத்தில் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரெயின் சர்வீஸ் இப்போ வந்து சுற்றுலா பயணிகளுக்காக பயன்படுத்தப்படுது. சரியா? இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னு சொன்னால் 15க்கு வந்துட்டுது. பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் வெதர் வந்து 15ல் நிற்குது. நாள் முழுக்க 15 தான். அதனால தான் இப்படி உடுப்பு போட்டுக்கிறேன். ஸோ பொட்டுக்கு வெளியில் நிற்கிறேன். நல்லா இருக்குது. ஒரு காலங்காத்தால் இப்போ நேரம் வந்து 7:30 மணி. ஸோ நல்லா சில்லண்ட காற்று அப்படியே முகத்தில் அடிக்குது. நீங்களும் வீடியோவில் பார்க்கக்குள்ள அதை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், பின்னுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ஏரி இருக்குது. ஏரி அங்கே ஒரு சலசலன்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்குதா? சலசலண்டு சத்தம் உங்களுக்கு வீடியோவில் கேட்டால் அது வந்து அங்கே ஒரு அருவி ஒன்று ஓடுது. அந்த அருவி ஒன்று அப்படியே ஓடிக்கொண்டு வந்து அதை காட்ட முடியும். அதில் பத்தையாக இருக்குது. இங்கே பாருங்க, பின்னுக்கு பத்தையாக இருக்குது. பத்தைக்கு பின்னுக்கு தான் அந்த அருவி இருக்குது. அது வந்து இந்த ஏரியில் வந்து அப்படியே கலக்குது. ஓகே, லாக்ட். வாங்க போகலாம். எனக்கு இந்த கேட் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்குது. எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி கேட். ஸோ இந்த ஏரியான பேர் வந்து செலின். பாய் செலின். இங்கே பாருங்க நிற்கிறார். இப்போ வந்து நாங்கள் ஒரு அழகான ஒரு கிராமத்து ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். 2 பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலிகள் தான் போடப்பட்டு காணிகள், அந்த பெரிய பெரிய பண்ணைகள், காணிகள், ஆடு மாடுகள் வளர்க்குற தோட்டங்கள். ஆடுகள் மாடுகள் வளர்க்குற தோட்டங்களா? இல்லை ஆடு மாடுகள் உள்ள பண்ணைகள், தோட்டங்கள், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பொதுவாகவே மலை பிரதேசம் என்றாலே அது வடிவு தான். எந்த நாடாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள், காட்சிகள் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். வேல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. மற்றது நாங்கள் போகிற ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் பயணத்தினுடைய மொத்த நீளம் வந்து 20 கிலோமீட்டர்கிட்ட வரும் நினைக்கிறேன். ஸோ அப் அண்ட் டவுன் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் வரும். டிஸ்டன்ஸ் மேட்டர் கிடையாது. அது போகிற பாதையை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து காரை ஏ ரோட்டில் இறக்கிட்டேன். ஏ டைப் ஆஃப் ரோட். ஏ ரோட்டுன்னு சொன்னால் ஸ்பீடான ரோட் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 60 மைல் பெர் ஹவர். 60 மைல்னா கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் கிட்ட வரும் நினைக்கிறேன், கிலோமீட்டர் கணக்கில்.
ஸோ வேல்ஸில் வந்து பொதுவாக மோட்டர்வேகள் இல்லை, அதாவது ஹைவே இருக்குது தானே, ஹைவே வந்து குறைவுன்னா இல்லையென்றே சொல்லலாம். அதுக்கு பதிலாக எக்ஸ்பிரஸ் வேன்னு இருக்குது சில இடங்களில் வேல்ஸில். மோட்டர்வே வந்து அங்கே தான், இங்கிலாந்தில் ஸ்காட்லாந்தில் அங்கே. இந்த ரோட்டே பாருங்கள் பயங்கர அமைதியாக இருக்குது. நான் மட்டும் தான் போய் கொண்டிருக்கிறேன் போல இருக்குது, சரியான அமைதியாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் அப்படியே குத்தனறங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, கார் ஓடிக்கொண்டு கணக்கை கதைக்கக்கூடாது, பாதுகாப்பு முக்கியம். ஸோ நான் போய் அங்கே இறங்கி பார்க் பண்ணிவிட்டு காரை அதுக்கப்புறம் உங்களோட கதைக்கிறேன், ஓகேவா? காரை கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டேன். இனி இதில் டிஸ்பிளேயில் போயிட்டு டிக்கெட் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லை ஆன்லைனில் பே பண்ணலாம்னு சொன்னால் அதில் பார்த்துட்டு நம்பர் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு எடுத்து பே பண்ண வேண்டியான். இங்கால தான் ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டேஷனுக்கு நேராக பின்னுக்கு தான் நான் நினைக்கிறேன் இந்த சைட்டால் நடந்து போகலாம்னு சொல்லி. பார்க்கிங் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 ஹவர்ஸுக்கு 3 பவுண்ட்ஸ், 3 பவுண்ட்ஸ். ஓல் டே ஃபுல்லாக வந்து 6 பவுண்ட்ஸ் மட்டும்தான். நல்லா இருக்கே, சீப்பாக இருக்கேண்ணே. ஸோ டிக்கெட் மெஷின் அதான் இருக்குது. ப்ரெஸ் த பட்டன் டு ஸ்டார்ட். ஓகே, ஆஹா, எங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலெக்ஷன் பட்டன் இது. இங்கிலீஷ் ஸ்டார்ட். ப்ளீஸ் என்டர் யுவர் லைசன்ஸ் பிளேட். செக். இதுக்கு தான் ரெண்டுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஞாபகம் இல்லை எனக்கு. இருக்க தேடி பாப், லைட்டாக ஞாபகம் இருக்குது. JG. ஆஹா, நம்பர் படம் இல்லையே. 25 RYU. இதோ டிக்கெட் வந்துட்டுது. எஸ், புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 23:59 வரைக்கும் 6 பவுண்ட்ஸும் 20 பென்ஸும். காரை லாக் பண்ணியாச்சு. ஓகே, பாய் கார். ஸோ வெற்றிகரமாக ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஷனோட பேர் என்ன தெரியுமா? போத்மடோக். அந்த டோக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த போத்மடோக் இது வந்து நான் நிற்கிற இடம் வந்து ஆக்சுவலாக ஒரு குட்டி ஐலண்ட், ஒரு சின்ன தீவு உண்டு. அந்த மெயின் லேண்ட்லேருந்து பிரிஞ்சு தான் இருக்குது, சுத்த வர கடல் இருக்குது. ஸோ குட்டி தீவு உண்டு, பார்க்கவே தெரியும். இங்கே பாருங்கள், அப்படியே கண்டு ஒரு சின்ன ஒரு ஹார்பர் ஏரியா உண்டு. இந்த மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் வேறு லெவலாக இருக்கும். இவங்க தண்ணின்ற லெவலும் வந்து கொஞ்சம் குறைஞ்சா இருக்குது. நான் ஈவினிங் வந்து ஃபுல்லாக தண்ணி வரும் போல இருக்குது. ஸோ ஒரு பாரம்பரியமான ட்ரெயினில் போகிறதுக்கு நீங்கள் தயாரா? குளிருதாப்பா, ஆகஸ்ட் மாதத்தில் குளிருது, நான் பிடிக்கலை. ஸோ இப்போ அங்கே நடந்து போகிறோம், ட்ரெயினை பிடிக்கிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கொஃபி ஒன்று குடிக்கணும் காலங்கத்தால். லெட்ஸி. இதில் வந்து ஒரு கொஸ்தா ஒன்று பார்த்த ஞாபகமாக இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து நான் காஃபி குடிச்சிட்டு போகும்னு சொல்லி, அப்போ காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்காமல் அப்புறம் வேறு என்ன குடிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஒரு லாத்தே உண்டு. காலையில் ஒரு காஃபி குடித்தா தான் அந்த காலமே வந்து ஆரம்பிக்கும், அன்றைக்கு காலமே விடியும். இதுதான் இந்த ஸ்டேஷன். அதை எப்படி வாசிக்கிறேன்னு சொன்னால் ஃபெஸ்டினியோக் ரயில்வே ஹார்பர் ஸ்டேஷன். ஸோ ஃபெஸ்டினியோக் ரயில்வே ஹார்பர் ஸ்டேஷன். ஸோ இங்கே போயிட்டு டிக்கெட்டை காட்டி ஸ்டேஷன் மாஸ்டரை சந்திக்கணுமா. அதாவது எங்களை கூட்டிக் கொண்டு போகிற கோச்சுக்கார் தானே, அவரை சந்தித்து அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாராம், சொல்லுவாராம் இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் போலடாக்கு. ஸோ அதெல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு பிறகு அவர் சொல்கிறபடியே பயணம் போகணும். இந்த ஸ்டேஷன் பில்டிங்கை நோட் பண்ணுங்கள், கருப்பு கலரில் இருக்குல்ல, இதுக்கு பின்னால் ஒரு கதை ஒன்று இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன்னா இன்றைக்கி பயணமே அந்த கதையை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் நிற்கிற இடம் வந்து போத்மடோக். இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வளைஞ்சு அங்கே பொஸ்டன் இடம் இருக்குது, பொஸ்டன் லொச்சண்டு, அதை என்னென்னு பார்ப்போம். இப்படியே வளைஞ்சு போய் இங்கே போய் இப்படியே போய் சுழண்டிஞ்சு இதுக்கு சுழருது ரெயின் சுழண்டு கொண்டு. இதில் சுழறதில்லை, என்னென்று ரெயின் இப்படி சுழரும். ரெயின் ரோட்டை போய் அது இப்படி வாட்டர் ரவுண்ட் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ரவுண்ட் அடிக்குமாம். அது என்னென்று போய் பார்ப்போம். அதுவும் ஒரு இந்த பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு அதிசயம்.
இப்படியே வளைஞ்சு போய் இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு லேக் கொண்டு வருது. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். இங்கே போய் முடியுது. ஓகே, டிக்கெட் எடுத்துட்டேன். என்னுடைய டிக்கெட் வந்து 10:40க்கு ப்ரிண்ட் பண்ணி தந்துட்டோம். ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணதான் டிக்கெட்டை வந்து ப்ரிண்ட் பண்ணி தந்திக்கணும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடத்தான், 49 பவுண்ட்ஸ். ஏன்னு சொன்னால் இது வந்து எல்லா இடமும் இந்த ட்ரெயின் இருக்காது, பாரம்பரியமானது தானே. ஸோ அதுக்காக இந்த ப்ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த தண்டவாளத்தையே பாருங்கள், பயங்கர கருப்பு கலரில் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த கரியில் ஒரு தான் நிலக்கரியில். ஸோ அதனால் வந்து பயங்கர கருப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ட்ரெயின் வந்து இப்போ வெளிக்கிற போது, அது வந்து இப்போ 10 மணிக்கு போகிற ட்ரெயின் நினைக்கிறேன். அதில் நான் போக முடியாது, எனக்கு டைம் இருக்குது இன்னும். பின்னுக்கு பாருங்கள், ஒரு என்ஜின் ஒன்று ரெடி ஆகுது. அதில் வந்து கரியெல்லாம் மல்லி கொட்டி அந்த நீராவி இயந்திரம்னு சொல்லுவோம் தானே, அந்த நீராவி வந்து மேலே பறக்கைக்குள்ளே வந்து அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் வந்து ஸ்மெல் வராது, இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ ரெடியாகி கொண்டிருக்கிற இந்த ட்ரெயின் இருக்குது தானே, இது வந்து நான் போகிற ட்ரெயின் இல்லை. நான் போகிறது 10:40க்கு தானே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், புல்மன் இருக்குது. இந்த புல்மன் வந்து யூகேயில் ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெயின் கம்பெனி, பாரம்பரியமான பழைய கம்பெனி உண்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். முன்னுக்கு இருக்கிறதும் 2ஆவதாக இருக்கிறதும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். உள்ளுக்குள்ளே இருக்கிற சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர லக்ஸரியஸாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் வந்து வீடியோ எடுக்க முடியலை. பின்னுக்கு வந்து செகண்ட் கிளாஸ், அங்கால தூரத்தில் வந்து செகண்ட் கிளாஸ். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ட்ரெயின் வந்து பொருத்த போகுது பாருங்கள். இப்போ அந்த என்ஜின் வந்து இந்த பெட்டியோட வந்து கனெக்ட் ஆக போகுது. பாப்போம் அந்த சீனை. ஓகே, ட்ரெயின் வெளிக்கிட்டு பாருங்கள், புகை எப்படி கக்குதுண்டு மேலே. சும்மா புகை மண்டலம் அப்படி எழும்புது. ட்ரெயின் வந்து அப்படியே வளைஞ்சு பாருங்க. பாய். அந்த சவுண்டு தான் காசு. ஸோ எப்படி இருக்கு ட்ரெயின்? A few moments later. ஸோ இதுதான் நான் போக வேண்டிய ட்ரெயின். வந்து விட்டார். ஏறி ஒரு இடத்தை பிடிப்போம். ஏறி ஒரு போன சீட் ஒன்றை பிடிச்சிட்டேன். இப்போ வந்து 10:40க்கு தான் ட்ரெயின். ஸோ சரியாக 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல ஏறி இடத்த பிடிக்கணும்னாக்கா ஏறியாச்சு. சூப்பராக இருக்குது. இது வந்து செகண்ட் கிளாஸ்ன்னு சொன்னாலுமே வந்து சீட் வந்து நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெயின் சர்வீஸில் வந்து இப்போ நாங்கள் போகிற ரூட் இருக்குது தானே, அப்போ அந்த மேப்பில் காட்டினேன். அந்த ரூட்டை விடவும் வேறு ரூட்டுகளும் இருக்குது. நாங்கள் போகிறது வந்து ரெட் ரூட், சிவப்பு ரூட், அதை விட ப்ளூ ரூட், அந்த மாதிரி வேறு கலரில் வேறு ரூட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு ரூட்டுக்கும் வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து மரத்தெல்லாம் செய்திருக்கு. ஃபுல்லாக மரம் தான். அதோட இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஃபுல்லாக மரம் தான். கண்ணாடியும் மரம். எங்களோட இன்ஜின் வெளிக்கிட்டுது. இங்கே வந்து வேறு வசதிகள் ஒன்றும் இல்லை. அதாவது ஃபோன் சார்ஜ் போடுறது அந்த மாதிரி வசதி எல்லாம் இல்லை. அந்த பழைய பாரம்பரிய அந்த ட்ரெயினில் தான் இருக்குது. ஒரு பழைய காலத்தில் 1950ஆம் ஆண்டில் ட்ரெயினில் போகிற ஃபீல் ஒன்று வருது, நல்லா இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின். பாருங்கள், என்ஜின் வந்து வருது. இப்போ என்ஜின் வந்து பெட்டியோட வந்து கனெக்ட் பண்ண போகுது. ஸோ மவுண்டன் ஸ்ட்ரீட்னு சொல்லி போட் எடுத்து மாட்டியாச்சு. ரைட், என்ன வெளிக்கிற வண்டியா? அந்த இன்ஜின் பாருங்க, அந்த இன்ஜின் முதல் பார்த்த மாதிரி ஒரு இன்ஜின் உண்டு. அதை விட இது பயங்கர வித்தியாசம். என்ன, அது வேறு இது வேறு. இது நல்லா இருக்குது. எனக்கு அதை விட இது பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னாண்டா ட்ரெயின் வெளிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து இடைக்கிட்ட உண்ணி கொண்டு இருக்குது. ஏஞ்சலும் பார்ப்போம். இப்போ புது ட்ரெயின், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெயின்னு சொன்னால் அப்படியே நிற்கும், அப்படியே வெளிக்கிட்டு போகும். இது வந்து நீராவி இயந்திரம் தானே. அப்போ நான் நினைக்கிறேன் இடைக்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி நம்மளோடக்கு இருக்கும்போது அந்த சீட்டில் ஃபீல் ஆகுது. இடைக்கிட்ட வந்து உண்ணி கொண்டு இருக்குது லைட்டாக.
எஸ் வலிக்கிற ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த ஒரு சத்தம், அந்த கரகர சத்தம் பாய், அந்த ஒரு கரகர சத்தம், இந்த பலகை, இந்த பெட்டி வந்து பலகையில் செய்வது, அப்போ அது வந்து அங்கங்கே ஆடுறது, அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இந்த பக்கத்து ட்ராக்கில் வந்து புதுசாக இன்னும் ஒரு ட்ரெயின் ஒன்று வந்திருக்கு, அது வந்து அடுத்த பாய். ஒவ்வொரு ட்ரெயினும் வந்து ஒவ்வொரு கலரில். பாய் பாய் பாய். I'm wearing like the hat and the uniform. கிட்டத்தட்ட 1 hour போயிட்டுது. மெதுவாக ஆடி ஆடி அசைஞ்சு இந்த மலை பாதைகளில் வந்து வளைஞ்சு போகிறது. இந்த வயசான ஆட்கள் நடந்து போயின்னு தானே, இப்போ எங்கிட்ட தாத்தா பாட்டி மேர், அம்மம்மா அப்பப்பா மேர் அவையில் அந்த வயசான காலத்தில் ஒரு பொல்லை மூடி கொண்டு மெதுவாக நடந்து போயின்னு தானே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், பக்கத்தில் நடந்து போயக்குள்ள எங்களுக்கு வேகமாக நடக்க இயலுமாக இருந்தாலும் அவையோட சேர்ந்து மெதுவாக நாங்களும் நடந்து போவோம் தானே. அந்த ஞாபகங்கள்லாம் வந்து இந்த ட்ரெயினில் போய் என்னென்னு சொன்னால் அவ்வளோ மெதுவாக ஸ்லோவாக ஆடி வளைஞ்சு. ஓகே சரி, இதுதான் இப்போ வந்து காஃபி வாங்கினான். இங்கே ஒரு கேண்டீன் இருக்குது, பழைய கேண்டீன் உண்டு. இப்போ நவீன ட்ரெயினில் பார்க்குற மாதிரி நவீன கேண்டீன், லேட்டஸ்ட் கேண்டீன் இல்லை, ஒரு பழைய கேண்டீன். அதை பார்க்கவே நல்லா இருந்தது, ஆசையாக இருந்தது. இங்கே ஒரு காஃபி வாங்கினான். இப்போ தான் அங்கே காஃபி குடிச்சேன். அப்புறம் நான் அதுக்கு திருப்பி காஃபியானு கேட்டிங்கன்னு சொன்னால் காஃபி குடிக்கணும் மாதிரி இருக்கையில் இந்த ட்ரெயினில் வாங்கி குடிக்கணுமெண்டாக்கா வாங்கினான். Hello, good morning everyone. Can I have a quick tickets, please? Dad. Is there anything in Charlie you'd like to discuss? இந்த அழகான காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கொண்டே வாங்கோ. நான் உங்களுக்கு ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், நாங்கள் சுற்றுலா பயணிகள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ட்ரெயின் சர்வீஸ் உருவாக்கப்பட்டது சுற்றுலா பயணிகளுக்காக அல்ல. உண்மையில் இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், மலை உச்சியில் இருந்து ஸ்லேட் கற்களை வந்து கீழே நோக்கி கொண்டு வரத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் இந்த பயணத்தினுடைய கடைசி ஊர் வந்து ஃபெஸ்டினியோக் என்று சொல்லப்படுற ஒரு ஊருக்கு தான் நாங்கள் போய் சேர போகிறோம். அது வந்து மலை உச்சியில் இருக்குது. அதாவது போத்மடோக் பகுதியில் இருந்து 700 அடி உயரத்தில் மலை உச்சியில் இருக்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அந்த மலை பிரதேசம் முழுவதுமே வந்து ஸ்லேட் கற்களுக்கு வந்து மிக மிக பிரபலம். ஸ்லேட் கற்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துகிறது. மிக முக்கியமாக வீடுகள், இந்த கூரைகளுக்கு பயன்படுத்துகிறது ஸ்லேட் கற்கள், மற்ற தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது. ஸோ அந்த காலத்தில் 1830ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உருவாகிற ஸ்லேட் கற்களுக்கு உலகம் முழுக்க நல்ல வரவேற்பு இருந்ததாம். அதாவது உலகத்துக்கே கூரை போட்ட ஊர் இந்த ஊர் என்று சொல்லி இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு அடைமொழி ஒன்று இருக்குது. ஸோ மலை உச்சியில் வெட்டி எடுக்கப்படுற அந்த ஸ்லேட் கற்களை வந்து கீழ் நோக்கி கொண்டு வரதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த ட்ரெயின் சர்வீஸ். இந்த தண்டவாளம் எல்லாம் அதுக்கு தான் போடப்பட்டது. அதோட இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் இந்த ட்ரெயின்களை வந்து என்ஜின்கள் இயக்கையில், மாறாக அது ஆட்டோமேட்டிக்காகவே வருமா. மலை உச்சியிலேருந்து கற்களை ஏற்றி விட்டால் சரி, அது கீழ் நோக்கி தண்டவாட்டில் வருமா. என்னென்னு சொன்னால் இந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்லோப்பாக தான் போடப்பட்டிருக்கு. பிறகு இந்த ட்ரெயின் பெட்டிகள் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கு குதிரைகள் வந்து இழுத்து கொண்டு போகுமாம். அப்படி நீண்ட காலமாக அப்படித்தான் செயல்பட்டது. அதுக்கு பிறகு தான் ட்ரெயின் என்ஜின்கள் வந்து இணைச்சு கொள்ளப்பட்டதாம். Thank you. You need to let
Mummy help you guys? It's not going to happen. So I'm getting off. எஸ் வந்து சேர்ந்தாச்சு வெற்றிகரமாக. எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். மலை கிராமம்ன்றது வந்தோடனே ஃபீல் ஆகுது. என்னென்னு சொன்னால் சில்லுன்னு இருக்குது அப்படியே. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது பிரச்சனை. ஒரு நல்ல ஸ்டேஷன், அழகான ஸ்டேஷன். எதுக்கு இந்த பில்டப்னு கேட்குறீங்களா? ஏன்னு சொன்னால் பேர் வந்து வாய்க்க பூகாது. ஏன்னு சொன்னால் பேர் வந்து வாய்க்க பூறுதில்லை. அது ஒரு பேர் கொடுங்க வார். எப்படியும் இங்கேருந்து திரும்பி போகாக்கு முதல் நான் வாசிச்சு உங்களுக்கு 12:45. ஓகே, இதில் டைம் போட்டிருக்கீங்க பாருங்க. நாங்கள் திரும்பி போக வேண்டிய டைம் வந்து 12:45. ஸோ எல்லா இடம் சுற்றி போட்டு 12:45க்கு இங்கே வந்துடணும். இப்போ வந்து 12:03, 12:03, 42 நிமிஷம் கிடக்கு. பின்னாடி பாருங்கள் மலையை. இந்த மலையில் தான் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் அந்த பாருங்கள் கூரைக்கு போட்டிருக்கிறது அந்த ஸ்லேட். இது வந்து ஓடு கிடையாது, இது ஸ்லேட்டுன்றது. இந்த மாதிரியான ஸ்லேட்டுகள் வந்து இங்கே தான் வெட்டி இருக்கிறதாம் இந்த மலைகளில். ஸோ இந்த ஊரே வந்து அதுக்கு தான் ஃபேமஸ். இந்த ஊரை சொல்கிறது உலகத்துக்கே கூரை போட்ட ஊரென்று சொல்லி. ஏன்னு சொன்னால் இங்கே உற்பத்தி செய்யப்படுற இந்த ஸ்லேட்டுகள் வந்து பயங்கர ஃபேமஸ் தான். இங்கே பாருங்க, வேலிக்கு கூட ஸ்லேட் தான். எப்படி கண்டு வாவ். இது பாருங்க, அந்த ஸ்லேட் கல்லுகளை வந்து இங்கே நடுவில் வந்து இப்படி சீமெண்ட் மாதிரி போட்டு, நாங்கள் இப்போ செங்கலில் கட்டும்போது நடுவில் சீமெண்ட்டை போட்டுட்டு செங்கலில் அப்படி அடுக்குவோம் தானே, அதே மாதிரி ஸ்லேட்டை அடுக்கி போட்டு நடுவில் சீமெண்ட்டை போட்டுருக்கு. இது கீழே வந்து அடுக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த கல் தான். இதில் வேலி, ஊரைக்கு, வீடு கட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும். இங்கே பாருங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு எப்படி கண்டு வாவ், சும்மா கரண்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மலை உச்சியில் அங்கால ஃபுல்லாக சுற்ற வர மலைகள். நான் கதை கேட்கல, காற்று சத்தம் கேட்குது, அவ்வளோ காற்று அடிக்குது பயங்கரமாக. 49 பவுண்ட்ஸுக்கு புக் பண்ணுறவே நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். ஆனால் 49 பவுண்ட்ஸுக்கு உண்மையாக பேர்த்தான், நல்லா தான் இருந்தது. நல்லா ஆடி நல்லா அசைஞ்சு கொண்டு அந்த ஏதோ கதை சொல்கிற மாதிரி, தாளாட்டுற மாதிரி, எல்லா மாதிரியும் இருந்தது. ட்ரெயின்ன்றது ஒரு தனியாக ஒரு இயந்திரம் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லி ஒரு உணரக்கூடியதாக இருந்தது. அதுக்கும் ஒரு ஃபீல் இருக்குது, அதுவும் ஒரு மனுஷர் தான்ன்ற மாதிரி அப்படி இருந்துச்சு.